வணக்கம் நண்பர்களே. விருச்சிக ராசி நண்பர்களுக்கு இந்த பிரபஞ்சம் கொடுக்கக்கூடிய அற்புதமான தருணம் குருமங்கள யோகம். ஆனி மாதம் 28ஆம் தேதியிலிருந்து ஆடி மாதம் முழுவதும் ஆவணி மாதத்தில் ஒரு 16 தேதி வரைக்கும் இந்த பிரபஞ்சம் விருச்சிக ராசி நண்பர்களுக்கு மிகப்பெரிய பிராப்தம், மிகப்பெரிய ஒரு யோகம் அப்படின்னா குருமங்கள யோகம். இந்த குருமங்கள யோகம் விருச்சிக ராசி நண்பர்களுக்கு இந்த பிரபஞ்சம் தரப்போகுது. ஆனால் இந்த குருமங்கள யோகம் ஏற்படக்கூடிய தருணத்தில் சனி பகவான், சுபஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான் வக்ரம் அடைஞ்சிருப்பார். அப்போது சனி பகவானுடைய வக்ர பலன்கள் விருச்சிக ராசி நண்பர்களுக்கு சாதகமாக இருக்குமா அல்லது பாதகமாக இருக்குமா? பொதுவாக ஒரு கிரகம் பயிற்சி அடைஞ்சாலும் சரி அல்லது ஒரு கிரகம் வக்ரம் அடைந்தாலும் சரி, அந்த கிரகத்தை மட்டும் பேஸ் பண்ணி பலன் சொல்கிறத விட அந்த தருணத்தில் மற்ற கிரக அமைப்புகள் எல்லாம் எப்படி இருக்குதுன்னு ஆராய்ச்சி சொல்லக்கூடியது தான் முழுமையான ஒரு பலன்கள் இல்லையா? அப்போது சனி பகவான் நமக்கு ஜூன் மாதம் 19ஆம் தேதி வக்ரம் அடைஞ்சிட்டார். அவர் யாருடைய சாரத்தில் வக்ரம் அடைஞ்சிருக்கிறாரு? ஏன்னா சனி பகவான் கும்பராசியில் தன்னுடைய சுய வீடு, தன்னுடைய சொந்த வீட்டில் இருந்தால் கூட தன்னுடைய சாரத்தில் அவர் கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கும்பராசியில் தன்னுடைய சாரமே இல்லை. என்னென்ன நட்சத்திரம் இருக்குதுன்னா அவிட்டம் நட்சத்திரம், விருச்சிக ராசி அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாவுடைய சாரம் இருக்குது, ராகு பகவானுடைய சாரம் இருக்குது, அதுபோக குரு பகவானுடைய சாரம் இருக்குது. அவிட்டம், சதயம், புரட்டாதி. சரியா? அப்போது புரட்டாதி நட்சத்திரம்ன்றது குபேரர் பிறந்த நட்சத்திரம், அதுபோக குரு பகவானுடைய நட்சத்திரம். அப்போ குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 7வது பாவகத்தில் இருந்து உங்களுடைய ராசியை பார்க்கக்கூடிய அற்புதமான தருணம். இந்த தருணம் வர்றதுக்கு மீண்டும் 12 வருஷம் நம்ம வெயிட் பண்ணணும். 12 வருஷம் கழித்து யார் இருக்கா யார் இல்லைன்னு யாருக்கும் தெரியாது. அப்போது ஆனி 28ஆம் தேதி என்ன ஆகிறாருன்னா உங்கள் ராசியாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாவும் குருவோட சேருவார். அப்போது குருவும் செவ்வாவும் ஒரே பாவகத்தில் இருந்து குரு மங்கள யோகமாக உங்களுடைய ராசியை பார்க்கக்கூடிய தருணத்தில் குரு பகவானுடைய சாரம் வாங்கிய சனி பகவான் உங்கள் ராசிக்கு 4வது பாவகத்தில் இருந்து 10வது பார்வையாக உங்கள் ராசியை பார்க்குறார். இது எப்படின்னா கவுண்ட் பண்ணி சொன்ன மாதிரி ஒரு படத்தில், சின்ன தம்பி படத்துலேயே ஏதோ ஒரு படத்தில் சொன்ன மாதிரி கரண்ட் கொடுக்குற மாதிரி கொடுத்து பீஸ் கேரர் அப்படிங்கிற மாதிரி குருமங்கள யோகம் வரக்கூடிய தருணத்தில் சனி பகவான் பகை ஆயிட்டு, அதாவது சனி பகவான் வக்ரம் ஆயிட்டு. நம்ம ராசியில் சனி பகவான் பகை தானே, விருச்சிக ராசியில் தான் சனி பகவான் பகை. அப்போ சுபஸ்தானாதிபதி வக்ரம் அடைஞ்சு நம்ம ராசியை பார்க்குறாரு. அதனால் கொடுக்குறவங்க தூரத்துலேருந்து கொடுத்தாலும் கெடுக்கிறவன் பக்கத்துலேருந்து கெடுக்கிற மாதிரி சனி பகவான் வக்ரம் அடைஞ்சதால் ஒரு சில சங்கடங்கள் இந்த விருச்சிக ராசி நண்பர்களுக்கு கொடுத்துரும். ஜாக்கிரதையாக இருந்துக்கிடணும். குருமங்கள யோகம் வரும்போது 100% இந்த பிரபஞ்சம் பல தரப்பில் பல விதத்தில் உங்களுக்கு சாதகமான பலன்கள் ஏற்படுத்தும். அதில் மாற்று கருத்தே கிடையாது. வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயமா இருக்கட்டும், உள்நாட்டில் இருக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், அல்லது நண்பர்களுடைய அமைப்புகளாக இருக்கட்டும், ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு சாதகமான விஷயங்கள் நிறைய நடக்கும். ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒரு செகண்ட் தான், ஒரு நிமிஷம்தான் அப்படியா அல்லது இப்படியா அது சாதகமாக பாதகமாக மாறுறது. குரு பகவானுடைய சாரம் வாங்கிய சனி பகவான் நம்ம அதாவது சுபஸ்தானாதிபதியாக இருக்கிறாரு பார்த்துக்கோங்க. அதாவது 4வது பாவகத்துக்கு அதிபதி. முடிஞ்ச அளவுக்கு மன விஷயத்தில் போய் மாட்டிக்காதீங்க. இந்த நேரத்தில் ஒரு வீடு வாசல் வாங்கி போடலாம் அப்படின்னு போனீங்கன்னா அது ஒரு முறைக்கு 2 முறை ஈஸி போட்டு நல்லா கிளியராக இருக்குதா, எப்படி இருக்குது, எந்த மாதிரி இருக்குதுன்னு பார்த்து வாங்குங்க. இல்லையா ஒரு சட்ட சிக்கலில் போய் மாட்டிக்குவீங்க. இல்லை ஒருத்தர்கிட்ட வந்து காசு பணம் கொடுக்க போகிறேன் அப்படின்னா அவர் நல்லவரா கெட்டவரா? ஏன்னா காசு பணம் கொடுக்கறது பல விதம் இருக்குதுங்க. ஒன்று ஒரு வேலை வாய்ப்புக்காக நம்ம காசு பணம் கட்டுவோம், இல்லை ஒரு அவசரத்துக்காக நம்ம காசு பணம் கொடுப்போம், இல்லை நம்ம வேலை நடக்கிறதுக்காக நம்ம காசு பணம் கொடுப்போம். ஏதோ ஒரு வகையில், இல்லை நம்ம ஒரு வேலையில் இருக்கோம், அவங்களுக்கு ஒரு வேலை ஆகணும், ஒரு 10 ரூபாய் நமக்கு வருதே அப்படின்றதுனால ஒரு வேலை செஞ்சு கொடுப்போம். ஏதோ ஒரு வகையில் சிக்கிக்குவோம். பத்திரமா இருங்க. இது யாரையும் குறித்து சொல்லலிங்க. ஏன்னா விருச்சிக ராசி நண்பர்களுக்கு இந்த குருமங்கள யோகம் வரக்கூடிய தருணத்தில் பொருளாதார வளர்ச்சி ரொம்ப அதிகமாக இருக்கும். சரிங்களா? நம்மளுடைய எண்ணம், புத்தி, சிந்தனைலாம் ரொம்ப வேகமாக செயல்படும். ஏன்னா 3 கூடிய கிரகம் சனி பகவான் தானுங்க.
தைரியஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் சனி பகவான் தானே. அவரே வந்து நமக்கு பகையாகிறார் இல்லைங்களா. நம்ம ராசியில் பார்க்கும்போது பகையாயிடுவார். அதனால் கொஞ்சம் சூதானமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமும் இதுவும் தான். சரிங்களா. அப்போது நமக்கு ஆனி மாதம் 28ஆம் தேதியிலிருந்து ஆவணி மாதம் 16ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் ப்ராட் மைண்டாக இருங்க. சரிங்களா. ஏன்னா இப்போ குருமங்கள யோகம் வரல அப்படின்னா அது கணக்கு வேறு. குருமங்கள யோகம் வருதுன்னா நம்மளுடைய சிந்தனைகள் எல்லாம் வேறு மாதிரி இருக்கும். நம்ம ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா, புதுசாக தொழில் தொடங்கலாமா, அங்கே வீடு வாங்கலாமா, கையில் 4 காசு இருக்குதோ இல்லையோ, கற்பனைகளுக்கு அளவே இல்லை. பொதுவாக பணம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுடைய யோசனைகள் பெருசாக வராதுங்க. பணம் இல்லாத நேரத்தில் தான் வெறுங்கையில் முளம் போடுற மாதிரி என்னென்னவோ நம்ம யோசனை பண்ணுவோம். அது ஆர்வம் தப்பில்லை. அந்த ஆர்வம் எங்கேயாவது போய் சிக்கிக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், சிரமமாகி போயிடும். அதனால் உங்களை நான் தாழ்மையாக கேட்டுக்கிறது, இந்த தருணத்தை சரியான முறையில் கையாளுங்க. சரியா. ஏன்னா இது கொஞ்சம் சிக்கலான ஒரு சூழல். இது வந்து சாதகமாக மாற்றிக்கிறவங்களும் இருக்க தான் செய்கிறாங்க. சரிங்களா. இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கிறவங்களும் இருக்க தான் செய்கிறாங்க. சாதகமாக வருதோ இல்லையோ பாதகத்தை பண்ணிக்கக்கூடாது. அது மட்டும் கொஞ்சம் பத்திரமாக பார்த்துக்கோங்க. அதே மாதிரி விருச்சிக ராசியில் பிறந்த நண்பர்களுடைய தாய்மார்களுக்கு உடல் உபாதைகள் கொடுக்கும். உங்களுக்கு நீங்கள் ஆணாக இருந்தாலும் சரி அல்லது பெண்ணாக இருந்தாலும் சரி, அம்மா இருக்காங்கன்னா அம்மாவுக்கு உடல் திரேகத்தில் மருத்துவ செலவு, ஹாஸ்பிட்டல் செலவு, ஆப்ரேஷன் செலவு இதெல்லாமே வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் சூதானமாக நடந்துக்கோங்க. அதுபோக ஒரு மண்ணு இருக்குது, கடன் பிரச்சனை, ஒரு 10 லட்ச ரூபாய் கடன் இருக்குது, 30 லட்ச ரூபாய்க்கு நம்ம சொத்து போகும். நம்ம என்ன செய்வோம்னா, இந்த நேரத்தில் கடனை கட்டுறதுக்காக சொத்து புத்து விற்றுப்படலாம் அப்படின்ற எண்ணம் மனசுக்குள்ளே வரும். நீங்கள் 10 லட்ச ரூபாய் கடனுக்கு 30 லட்ச ரூபாய் சொத்து விற்றீங்கன்னா மீதி 20 லட்ச ரூபா போன இடம் தெரியாமல் போயிடும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு தயவு செய்து மண்ணை விற்கிற எண்ணம் வேண்டாம். முடிஞ்சால் சாமர்த்தியம் இருக்குதுன்னா வாங்குங்க. ஏன்னா குருமங்கள யோகம் வரதுனால உங்களுக்கு வரவு வரதானே செய்யும். வாங்கி போடுங்க, தப்பில்லை. ஆனால் இருக்கிற சொத்தை விற்காதீங்க. ஐயா நீங்கள் வாங்கலனாலும் பரவாயில்ல, இருக்கிற சொத்தை விற்றுறாதீங்க. அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அப்போ சனி பகவான் எங்கெங்கே பார்க்குறாரு அப்படின்னா 6வது பாவகத்தை பார்க்குறாரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ராசிக்கு 6வது பாவகத்தை பார்க்குறாரு. இந்த வண்டி வாகனத்தில் போகிறது கொஞ்சம் சூதானமாக நம்ம போகணும் வரணும். ஏன்னா ஒரு சில நண்பர்களுக்கு கொஞ்சம் விபத்துகள், ஒரு சில காயங்கள், மருத்துவ செலவுகள் எல்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு வரும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் சூதானமாக இருந்துக்கும். ஏன்னா 4 கிரகம் வாகனஸ்தானாதிபதி நமக்கு அவர் வக்ரம் அடைஞ்சு நம்ம ராசியை பார்க்குறதுனால இந்த வண்டி வாகனத்தில் ஒரு சில சங்கடங்கள் கொடுத்துரும். கொஞ்சம் சூதானமாக இருந்துக்கோங்க. அதுபோக 10வது பாவகத்தை வேறு பார்க்குறாரு சனி பகவான். இருக்கிற வேலையை காப்பாற்றிக்கிடணும். நமக்கு குரு பார்வை இருக்குது, செவ்வாய் பார்வை இருக்குது அப்படின்றதுனால இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்பட வேண்டாம். நான் உங்களுக்கு சொல்கிறது 139 நாட்களில் நான் உங்களுக்கு அதிகபட்சம் பார்த்திங்கன்னா ஒரு 45 நாள் மட்டும்தான் சொல்கிறேன். இந்த 45 நாளில் வேலையில் மாற்றங்கள் பண்ணுறதோ, புதுசாக தொழில் தொடங்குறதோ, இந்த மாதிரி விஷயங்கள் தயவுசெய்து வச்சுக்காதீங்க. இன்னும் சில ஜோதிடர்கள் தப்பாக கைட் பண்ணுவாங்க. சார் செவ்வாய் உங்கள் ராசிநாதனுடைய பார்வையே படுதே, ராசிநாதனுடைய பார்வை படும்போது நீங்கள் என்ன வேணாலும் செஞ்சுக்கலாமே பண்ணிக்கலாமே. வேண்டாங்க. ஏன்னா செவ்வாயோட சனி பகவான் பெரிய கிரகம். சரிங்களா. அதுபோக சனி பகவான் விதிகாரகனும் கூட. அப்போ சனி பகவான் உங்கள் தொழில் ஸ்தானத்தை வேறு பார்க்குறாரு. தொழில் ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய அந்த சூரியன் ஆவணி மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு 10வது பாவகத்துக்கு வந்துடுவார். சூரியனும் சனியும் நேர் பார்வையில் இருப்பாங்க. இதெல்லாம் கொஞ்சம் நெகட்டிவாக இருக்கும். இல்லை தொழில் ஆரம்பிக்கணும் சார் அப்படின்னா ஆவணி 16 தேதிக்கு மேற்கொண்டு ஆரம்பிச்சுக்கோங்க. ஆவணி 16 தேதிக்குள்ளார புதுசாக தொழில் தொடங்கினீங்கன்னா ஏன்டா செஞ்சோம் எதுக்குடா செஞ்சோன்ற அளவுக்கு ஆகி போயிடும். பொதுவாகவே விருச்சிக ராசி நண்பர்களுக்கு தாங்கிறதுக்கெல்லாம் ஆள் இல்லை. சொந்த பந்தம் இருக்காங்க, அண்ணன் தம்பி இருக்காங்க, மாமா மச்சான் இருக்கிறாங்க. வாய்ப்புகள் இல்லை சார். நீங்களாக கையை ஊனி கரணம் போட்டு சின்னப்பட்டு சிரமப்பட்டு தான் மேலுக்கு வரணும். உங்களுக்கு 50 வயசு ஆகுதா, நான் ஓப்பனாக சொல்லுவேன் 30 வருஷம் கஷ்டப்பட்டுருப்பீங்க இப்போ இருக்கிற நிலைமைக்கு நீங்கள் வர்றதுக்கு. இல்லை உங்களுக்கு 40 வருஷம் ஆகுதா, 15 வருஷம் கஷ்டப்பட்டுருப்பீங்க இப்போ இருக்கிற நிலைமைக்கு வர்றதுக்கு. சரியா. இருக்கிற நிலைமையிலேருந்து மேலே போகலைனாலும் பரவாயில்லைங்க, இருக்கிற நிலைமையிலேருந்து கீழே போயிடக்கூடாது. இல்லை தொழில் தொடங்கணும், ஆரம்பிக்கணும், செய்யணும்னா ஆவணி 16 தேதிக்கு மேற்கொண்டு பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். வெளிநாடு வாய்ப்புகள் வரும். ஆவணி 16 தேதிக்கு மேற்கொண்டு வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படுத்திக்கோங்க வந்தால்.
இடமாற்றங்கள், நான் ஒரு ஐடி நிறுவனம் வேலை பார்க்குறேன் சார் அப்படின்னா வேறு நிறுவனத்துக்கு நான் மாறலாம்னு இருக்கிறேன் சார் அப்படின்னா ஆவணி 16 தேதிக்கு மேற்கொண்டு நீங்கள் ஆரம்பிச்சுக்கோங்க. இன்னும் ஒரு சில நண்பர்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் ஐப்பசி மாதமெல்லாம் சூப்பராக இருக்கும். புரட்டாசி ஐப்பசி ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் இந்த விருச்சிக ராசி நண்பர்களுக்கு. பாதகமான சூழ்நிலை முன்னுக்கு கொடுத்தாலும் சாதகமான சூழ்நிலை பின்னுக்கு வரப்போகுது. ஆவணி மாதம் 16 தேதிக்கு மேற்கொண்டு, அதாவது புரட்டாசி மாதம் ஐப்பசி மாதமெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த புரட்டாசி மாதம் ஐப்பசி மாதமெல்லாம் நிறைய நண்பர்களுக்கு திருமணத்தில் இருக்கிற தடைகள் நீங்கும், திருமணமாய் பிரிஞ்சு போனவங்க ஒன்று சேருவாங்க, பொருளாதாரத்தில் இருக்கிற பிரச்சனை சரியாகும், கடன் பிரச்சனை கழுத்து பிடிக்கிற அளவுக்கு இருக்குதுன்னா அந்த கடன் பிரச்சனை தீர்றதுக்கான பாதையை உருவாக்கி கொடுத்துரும். அப்போது உங்களுக்கு இந்த சனி பகவான் வக்ரம் அடைகிற தருணத்தில் நமக்கு சாதகமான விஷயங்கள் 70% இருந்தாலும் பாதகமான விஷயங்கள் ஒரு 30% இருக்க தான் செய்யுது. சரிங்களா? ஒரு நல்லது நடக்குது அப்படின்னா அதில் பாதி கெட்டது நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் ஆனி மாதம் 28லிருந்து ஆவணி மாதம் 16 தேதி வரை கொஞ்சம் சூதானமாக இருக்கக்கூடிய காலகட்டம். அதுக்கு முன்னுக்கோ அல்லது அதுக்கு பின்னுக்கோ பாதிப்புகள் கிடையாது. சனி பகவான் நம்ம ராசியை பார்க்குறாரு. சனி பகவான் மட்டும் கிடையாது, சனி பகவான் அதுக்கப்புறம் நமக்கு இந்த குரு பகவான், செவ்வாய், இந்த 3 கிரகங்களும். ஏன்னா இந்த 3 கிரகங்களும் பார்த்திங்கன்னா வெளிசுற்று கிரகங்கள். அதாவது நமக்கு பூமி இருக்குது அப்படின்னா பூமி தான் பிரதானம். அந்த பூமியை ஜோதிடத்தில் எப்படி வச்சுருக்கிறோம்னா அந்த ராசி கட்டமாக வச்சுருக்கிறோம். சரிங்களா? இந்த ராசி கட்டத்தில் இப்போ பூமின்றது அந்த கோள்களில் வந்துடும். ஆனால் இந்த ராசி கட்டத்தில் எந்த இடத்துலையும் பூமி அப்படின்ற ஒரு விஷயம் இருக்காது. அந்த பூமியை தான் பிரதானமாக நம்ம இந்த ராசி கட்டமாக வச்சுருக்கிறோம். அந்த பூமி சுத்தக்கூடிய கிரகங்கள் நமக்கு 9 கிரகங்கள் இருக்குன்னா அதில் வக்ரம் அடையக்கூடிய கிரகங்கள் வெளிசுற்று கிரகங்கள் எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா 3 கிரகங்கள்: செவ்வாய், குரு, சனி. இந்த செவ்வாய், குரு, சனி இந்த 3 பேரும் பார்க்கக்கூடிய தருணம் தான் இந்த குருமங்கள யோகம்னு சொன்னது. அந்த இடத்துல சனி பகவான் வக்ரம் அடையலைன்னா நீங்கள் கோடீஸ்வரர், நீங்கள் நிச்சயமாக கோடீஸ்வரர். ஆனால் சனி பகவான் வக்ரம் அடைஞ்சிடுறாரு. அதனால் நீங்கள் குருவும் செவ்வாயும் சேர்த்து குருமங்கள யோகத்தில் 1000 ரூபாய் கொடுக்குதுன்னா இந்த சனி பகவான் ஒருத்தர் என்ன பண்ணுவார்? 2000 ரூபாய் செலவு வச்சுருவார், ஆசை காட்டி மோசம் பண்ணி விடுவார். அதனால தான் இந்த விஷயம் நான் சொல்கிறது, முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் சூதானமாக இருங்கன்னு சொல்கிற காரணம் இதுதானே. ஆக இந்த தருணத்தில் உங்களுடைய சுய ஜாதகம் எப்படி இருக்குன்னு ஒரு முறை பார்த்துக்கோங்க. விருச்சிக ராசி நண்பர்கள் நீங்கள் வெளியூரில் இருந்தாலும் சரி, வெளிநாட்டில் இருந்தாலும் சரி, உள்ளூரில் இருந்தாலும் சரி, உங்களுடைய சுய ஜாதகத்தில் என்ன திசை நடக்குது, என்ன புத்தி நடக்குது. ஒரு கால் குரு திசையில் செவ்வாய் புத்தியோ அல்லது செவ்வாய் திசையில் குரு புத்தியோ உங்களுக்கு நடந்ததுன்னா சூப்பராக இருக்கும். அதில் மாற்று கருத்தே கிடையாது. உதாரணத்துக்கு நீங்கள் விருச்சிக ராசியில் பிறந்திருக்கிறீங்க, விருச்சிக ராசியில் அனுச நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு குரு திசையோ அல்லது செவ்வாய் திசையோ உங்களுக்கு மேஜராக வராது. சரிங்களா? செவ்வாய் திசை கூட வந்துடும், ஆனால் குரு திசை உங்களுக்கு வரவே வராது, கடைசி வரைக்கும் வராது. இல்லை இதே விசாக நட்சத்திரம் 4வது பாதத்தில் பிறந்திருந்தீங்க அப்படின்னா முதல்லையே உங்களுக்கு குரு திசை வந்துடும். சரிங்களா? மறுக்க குரு திசை வரத்துக்கு வாய்ப்புகள் இல்லை. நான் புதனுடைய நட்சத்திரமான கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறேனுங்க அப்படின்னா உங்களுக்கு குரு திசை வருமா? குரு திசை வரத்துக்கு வாய்ப்புகள் ஏறத்தாழ ஓரளவுக்கு இருக்குது. அது ஒரு 60-65 வயசுக்கு மேற்கொண்டு. அப்போது உங்களுக்கு பிரதானமாக இந்த செவ்வாவுடைய திசை தான் நீங்கள் பார்த்துக்கிட்டோம். செவ்வாய் திசை நடக்குதா? ஏன்னா கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் சரி, அனுச நட்சத்திரத்தில் பிறந்தாலும் சரி, கிட்டத்தட்ட செவ்வாய் திசையை நீங்கள் டச் பண்ணுவீங்க. அப்போ உங்களுக்கு என்ன திசை நடக்குது, என்ன புத்தி நடக்குது அப்படின்றது தான் கேள்வி. குரு திசையில் செவ்வாய் புத்தி, செவ்வாய் திசையில் குரு புத்தி வந்தால் சூப்பராக இருக்கும். அது எத்தனை பேருக்கு வருது அப்படின்றது உங்களுடைய ஜாதகத்தை பார்த்துக்கோம். சரிங்களா? சரி நண்பர்களே, என்னுடைய காணொலியை முழுமையாக பார்த்தமைக்கு மனசில் இருந்து மனமார்ந்த நன்றிகளை சொல்லிக்கிட்டு மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.